லலிதா சஹஸ்ரநாமம் எப்போ பாராயணம் பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணும், என்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸ்ரீ மாத்ரே நமஹ. குரு கடாட்சம் அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். லலிதா சஹஸ்ரநாமம் தினமும் பாராயணம் பண்ணலாம். அப்படி பண்ண முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பலஸ்ருதியில அதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கு. ஸோ நீங்க வருத்தப்பட வேண்டாம், கில்ட் வேண்டாம். நீங்க தினம் பண்ண முடியல, ஆஃபீஸ் போறீங்க, டைம் கிடைக்க மாட்டேங்கிறது, ஆனா பாராயணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு, மனசு இருக்கு, ஆனா முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்தந்த நாட்கள்ல பண்ணுங்க அப்படின்னு பலஸ்ருதியிலே சொல்லியிருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். பலஸ்ருதியில 19th ஸ்டான்ஸா ஆஃப் பலஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, நித்யம் சங்கீர்த்தனா சக்தः கீர்த்தயேத் புண்ணியவாசரே சங்கிராந்தௌ விஷுவே செய்வ ஸ்வஜன்ம திருத்தயே யனே. அதாவது நித்தியம் சங்கீர்த்தனா சக்தக அப்படின்னா, நித்தியம்னா தனம், சங்கீர்த்தனா ஆசக்தக அதாவது பாராயணம் பண்ண முடியாதவங்க, நித்தியமும் படிக்க முடியாதவங்க, அவங்க என்ன பண்ணணும்? கீர்த்தயேத் புண்ணியவாசரே, அதாவது என்னைக்கு சொல்லணும்னா முக்கியமான சில நாட்கள்ல பாராயணம் பண்ணலாம். அது எந்த மாதிரி முக்கியமான நாட்கள்? சங்கராந்தம் அப்படின்னா சங்கராந்தி போது. சங்கராந்திங்கிறது நமக்கு ஜனவரி 15th உத்தராயணம் வருது இல்லையா, அப்போ அப்போ படிக்கலாம். அப்புறம் திருப்பி தட்சிணாயத்துல வரும் இல்லையா, ஜூலைல வரும், ஆடி மாசம் பிறக்கும் இல்லையா, அப்போ படிக்கலாம். சோ அன்னைக்கு சங்கிரமணம் என்னைக்கு ஆதோ அன்னைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்றது. சோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சங்கராந்தம் விஷுவே செய்வா. விஷு அப்படிங்கிறது வருஷ பிறப்பு அன்னைக்கு. சோ சங்கராந்தி என்னைக்கு படிக்கணும்? விஷு அன்னைக்கு சங்கராந்தி அன்னைக்கு படிக்கலாம். அது முடியலையா, விஷு அன்னைக்கு படிங்க, அதாவது வருஷ பிறப்பு அன்னைக்கு படிங்க. சைவா ஸ்வஜன்ம திருத்தையே யனே, அதாவது ஸ்வஜன்ம திருத்தையே என்னன்னா அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. பிறந்த நாள்னா டேட் ஆஃப் பர்த் கிடையாது, உங்களுடைய நட்சத்திரம் நாள் இருக்கும் இல்லையா, நீங்க பிறந்த நட்சத்திரம், வருஷத்துல எந்த மாசத்துல பிறந்தீங்களோ, இப்ப சித்ரா மாசத்துல நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சித்ரா மாசத்துல வர பரணி அன்னைக்கு நீங்க லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது நவம்யாம் வா சதுர்தஷ்யாம் சிதாயாம் சுக்கிரவாசரே அப்படின்னு சொல்றது. நவம்யாம் யா சதுர்தஷ்யாம், அதாவது நவமி இல்லைன்னா சதுர்தசி, ஒவ்வொரு பட்சத்திலையும், அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு இருக்கு. சுக்லபக்ஷம்ங்கிறது அமாவாசையில இருந்து பௌர்ணமி வர திதிகள் சுக்லபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம்ங்கிறது பௌர்ணமியில இருந்து அமாவாசையில வரக்கூடிய திதிகள், அதாவது பிரதமா திருத்தியா திருத்தியா அப்படிங்கிற மாதிரி வரும். சோ சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய நவமி அப்புறம் சதுர்தசி, அதாவது வளர்ப்பிறை. சுக்லபக்ஷம்ங்கிறது வளர்ப்பிறை, கிருஷ்ணபக்ஷம்ங்கிறது தேய்பிறை. சோ வளர்ப்பிறையில வரக்கூடிய நவமி, வளர்ப்பிறையில வரக்கூடிய சதுர்தசி. சதுர்தசிங்கிறது பௌர்ணமிக்கு முன்னாடி நாள், சரியா? சோ நவம்யாம் வா சதுர்தஷ்யாம் சிதாயாம் சுக்கிரவாசரே. சுக்கிரவாசரான்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை நீங்க பாராயணம் பண்ணலாம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். அதுக்கப்புறமா கீர்த்தையே நாம சாஹஸ்ரம் பௌர்ணமாஸ்யாம் விசேஷதः, அதாவது நீங்க பௌர்ணமி அன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த லைனும் ரொம்ப முக்கியம். பௌர்ணமாஸ்யாம் சந்திரபிம்பே தியாத்வா ஸ்ரீ லலிதாம்பிகாம், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு சந்திரபிம்பம், அதாவது சந்திரன் முழுவும் நிலா வந்த அப்புறமா அந்த நிலாவில அம்பாள தியாத்வா ஸ்ரீ லலிதாம்பிகாம், அம்பாள மாதா லலிதாம்பிகாவ அந்த சந்திரத்துல முழு நிலால அம்பாள தியானித்து அப்புறமா லலிதா சஹஸ்ரநாமம், அதாவது ஈவினிங் சாயந்தரம் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தர வேளையில நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் முழு நிலா வந்தப்புறமா அந்த நிலால அம்பாள தியானிச்சு லலிதா சஹஸ்ரநாமமானது சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க தனம் என்னால லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, பௌர்ணமி அன்னைக்கு சொல்லுங்க, நவமி சதுர்தசி அன்னைக்கு சொல்லுங்க, முக்கியமா நவராத்திரி போது தனமுமே சொல்லுங்க. சோ இதெல்லாம் தான் நாட்கள் நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்றது. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு டவுட் நிறைய பேர் கேட்கறது, கார்த்தால படிக்கிறது நல்லதா சாயந்தரம் படிக்கிறது நல்லதா அப்படின்னு. எதுவுமே, முக்கியமா லலிதா சஹஸ்ரநாமம் நீங்க கார்த்தால படிக்கிறது ரொம்ப நல்லது. பிஃபோர் 10 o'clock யூ ட்ரை டு கம்ப்ளீட் சாண்டிங் லலிதா சஹஸ்ரநாமம். அப்படி முடியல அப்படின்னா சாயந்தரமா ஒரு 6:30 மணிக்கு நீங்க விளக்கேத்தி கையோட லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலாம். ஆனா கார்த்தால படிக்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு மாத்திரம்தான்
சாயந்தரம் நிலா வந்த அப்புறமா படிக்கணும். ஸோ இதுதான் நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம் எப்ப படிக்கலாம், எப்ப பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு உண்டான பதில் நம்ம பலஸ்ருதியில இருக்கு. அததான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. கமெண்ட்ல ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு டைப் பண்ணுங்க. தட் யூ ஹாவ் காட் கிளாரிட்டி. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது எப்போ நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு வந்து கில்ட் வேண்டாம். அதாவது தினமும் பண்ண முடியல அப்படிங்கிற ஏக்கம் வேண்டாம். மனசார அம்பாளை தியானிச்சுட்டு நீங்க வந்து அம்மா நான் இதை வந்து தினமும் படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு உண்டான சக்தியும் அதுக்கு உண்டான சூழ்நிலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இன்டென்ட்டோட அந்த சங்கல்பத்தோட நீங்க அந்த லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ண ஆரம்பிங்க. அம்பாள் வழி விடுவோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. குரு கடாட்சம். அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம்.